ஹே guys, இன்னைக்கு நம்ம ஜேகேயோட லவ் அண்ட் கிராஸ் ஃபயர் மினி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஜங்கக் பற்றி சொல்லணும்னா ஒரு மாஃபியா கிங். அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். அவனுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. அவனுக்கு 10 years இருக்கும் போதே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு அவன் பொருள் எது தொட்டாலுமே சுத்தமாக பிடிக்காது. அதே உங்கள் பக்கம் வந்தோம்னா நீங்கள் ஃபன்னியாக ஜாலியான டைப்பில் கொஞ்சம் சென்சிட்டிவ். உங்களுக்கு ஆர்டர் போடுறது கமெண்ட் பண்ணுறது இது எதுவுமே பிடிக்காது. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆப்போசிட்டில் ஜங்குக் உட்காந்துட்ருக்கான். ஒரு மாதிரி 3 பேர் முகத்தையும் சீரியஸாக இருக்குங்க. எனக்கு புரியுது, உங்கள் கம்பெனி ஷேர்ஸ் தான் டவுனில் போயிட்டுருக்கணும். நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப அவசரப்படாத. அதுக்கு பதில் உன் பொண்ணு எனக்கு கட்டிடுச்சு, சரியா? எங்க வேணான்னு சொல்லுங்க. அவன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்களா? நம்ம பொண்ணு கேட்குறாங்க. ஏய் தமிழரி, அவரே ஏதோ பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஏங்க இதுக்குன்னு நம்ம பொண்ணை கொடுப்பீங்க? நீங்கள் அது எதுவுமே தெரியாமல் ரூமில் அப்பாவே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. மாமா இப்போ எதுக்கு ரூமை லாக் பண்ணியிருக்க? எனக்கு பசிக்குது. உங்கள் அம்மா டியர் ஐஸோடு உங்கள் அப்பாவை பார்த்துட்டு உங்கள் ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நான் எதுக்குமா லாக் பண்ணேன்? ஒன்றும் இல்லைம்மா ஐயன், நீ வந்து சாப்பிடு, டின்னர் ரெடியாக இருக்கு. நீங்கள் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக் கொஞ்சம் கூட ஐபிங் பண்ணாத உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கை நோட் பண்ணுறீங்க. நீங்கள் டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டு, யாருமா இது அவ்வளோ நேரமும் என்னையே பார்த்துட்ருக்கோம்? ஏன்மா, அவர் தான் உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். இது என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா அப்படின்னு திரும்பி நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களை அப்படியே தான் பார்த்துட்ருக்கான், ஏதோ சாப்பிட்ற மாரி. என்ன கேட்காம நீங்கள் எப்படிமா டிசைட் பண்ணலாம்? ஸ்கூல் கூட முடிக்கலாம். ஆனாலும் அவர் அழகாக தான் இருக்காரு. ஏன்மா, நீ நினைக்கிற மாதிரி அவர் இல்லை. அவனை நைட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை த்ரோ பண்ணிவிடுவாங்க. நீ ஒரு மான்ஸ்டரை கட்டிக்கு போகிற. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் அவன் உட்காந்துட்டு இருந்த இடத்துலேருந்தே ஏஞ்சி வந்து உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வராங்க. உங்கள் அம்மா பேசாமல் இருக்கிறதுக்கு பதிலாக இல்லைன்னா கதை எடுத்து போகலாம். நல்லா கதை சுற்றுறாங்க. ஓ, அப்போ நீங்கள் எப்படி? அதை நீ நைட்டு பார்க்க சொல்லலாம். இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜங்குக் உங்கள் அப்பாவை பார்த்து, இன்னும் 2 hours கல்யாணம் புரிஞ்சா, ரெடி பண்ணி வைங்க சொல்லலாம். வரேன். பையன் உன்னை கட்டிக்காதம்மா, நீ ஒரு நாளும் செத்து பழப்ப. ஏய், நீ நம்ம குழந்தைய பயமுத்துற அப்படின்னு உங்கள் அப்பா உங்கள் அம்மாவாயை மூடுறாங்க. ஜங்குக் பாரா சொல்லும் பேரெல்லாம் சிரிக்குது. என்னடி அப்படி சொல்லும்? இன்கேஸ் நான் இந்த கல்யாணம் பிடிக்காமல் ஓடி போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கவே கூடாது. நீ உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களை டார்ச்சர் பண்ணுவேண்டி. உங்கள் அப்பா அம்மாவை பொண்ணு முன்னாடியே கொள்ளுவேன். என்ன புரிஞ்சிச்சா? உங்கள் அம்மா இதை கேட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை எழுப்பிட்டுருக்கீங்க. ஜங்குக் ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்குள்ள வெளியே போகிறான். நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவை எழுப்ப ட்ரை பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு உங்கள் அம்மாவும் ஏஞ்சிடுறாங்க. கம்மிங் டு ஜேகே காரில் உட்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். டே மச்சான்ட்டே அங்கே சொல்கிறா மச்சான், என்ன அதிசயமாக கால்லாம் பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு கல்யாணம்டா. என்னடா? இனிதான். ஹே, சொல்லவே இல்லை. அது அப்படிதான். அப்புறம் என்னடா மச்சான், பொண்ணோடலாம் தனியாக பேச விட்டாங்களா? பொண்ணோட தனியாக பேச விட்டாங்களா? ஏறா, நான் பண்ணிட்டு வரேன். ஏய், நான் பேசலான்டா சொன்னேன், மேட்ரு முடிக்க சொல்ல. அதெல்லாம் தெரியும், நீ சுத்த மூட்டை வை. பாரு, மேட்ரு சொன்ன உடனே கைட்டு வர்றான். சரிடா, நீ பார்த்து பக்குவமாக பேசிட்டு வா, நான் வைக்கிறேன். வை.
நேரம் கழிச்சு நீங்கள் உங்கள் ரூமுக்காக போகிறீங்க. உங்கள் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பெட் மேலே ஃபாலோ ஆகுறீங்க. ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? நான் இது எதுவுமே நான் ஆசைப்படணும். என் பேரண்ட்ஸ், என் வீடு, என் ரூம், இது எதுவுமே நான் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக ப்ரோக் ஆகிட்டு அழுந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. நீங்கள் அப்படியே டோரை பக்கம் பார்க்குறீங்க. அப்போ ஜங்கு உங்கள் டோர் ஒன் சைடில் சாஞ்சிக்கிட்டு அவன் லோயர் லிப்ஸை பைட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஒரு செகண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே ஸ்டேர் ஆகி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்கள் ஃபேஸை பார்க்குறாங்க, உங்கள் டியரி ஐஸா. ஜங்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு க்ளோஸராக வரான். ஜங்குக்கு உங்கள் சின்ன ஹோல்ட் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி அவன் ஃபேஸை பார்க்க வைக்கிறான். ஏன்டி எழுகிற? அவங்களால தான். என்னாலையா? இது கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? ஆனால் கண்ணீர் வேல்யூவே இல்லை. நீ எப்போ அழுகணும்னு தெரியுமா? எப்போ நான் ஒன்று ஃபக் பண்ணும்போது நீ என் பேரை சொல்லி கத்துவல, அப்போ அழுகணுண்டி. அடுத்த நாள் மார்னிங் உன்னால் நிற்க முடியாது. அப்போ அந்த டியர்ஸுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ நீ இப்போ அழுந்து உன் டியர்ஸை வேஸ்ட் பண்ணாத. ஜங்குக்கு உங்கள் லோயர் லிப்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி அமுக்குறான். ஜங்குக்கு நான் உன்னை பண்ணும்போது இப்படி தான் கத்தணும். ஜங்குக்கு சொல்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அப்படியே பயமாகுது. அவன் வேற உங்களை ஒரு மார்க்கமாக பார்க்குறான், ஏதோ அப்படியே முழுங்குற மாரி. நீங்கள் ஜங்குக்கு தள்ளி விட்டு உங்கள் ரூம் கார்னராக போய் நிற்கிறீங்க. மா மா இங்கே வாங்கம்மா. ஏய், புருஷன் பேசிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வெளியே போகிற. உங்கள் அம்மாவுக்கு கேட்குது நீங்கள் கத்துற சவுண்ட். உங்கள் அம்மாவும் உங்கள் ரூமுக்கு வெளியே வந்து நின்றுட்டு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜங்கு, இது உங்கள் வெட்டிங் டே, ஸோ அவளை ரொம்ப பயமுறுத்தாது, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் நல்லாயிருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்து அவங்க வெஸ்ட்டு பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறான். பாரு, ஒன்று நாளா நான் போச்சுக்கோ, நான் வருவேன் இதே ரூமுக்கு நைட்டு. அப்போ உன்னை காப்பாற்ற உங்கள் அம்மா உங்கள் அப்பா யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் அவங்களை ஹக் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்கள படுக்க சொல்லிட்டு. நீங்களும் படுத்துட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சீலிங்கே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா தூங்கிடுவீங்க. 1 hour போயிடுது. உங்கள் கதவு ஓப்பன் ஆகுற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்களும் ஏஞ்சி பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து டோராண்ட ரொம்ப கோவத்தால நின்றுட்டுருக்கான். ஏன் இன்னும் ரெடி ஆகலையா? இல்லை. ஏன் ரெடி ஆயிடுறான். ஜங்கு அவங்க சின்ன பிடிச்சி சீக்கிரம் ரெடி ஆகணும், கீழே வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே கீழே ஹாலில் தான் டயாங்கு யூகே கல்யாண வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லாரையும் சும்மாவே ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. டே அதை ஏற்று இல்லை இறகுடா, இந்த தூக்கி ஏற்றுடா. டேய் சூப்பர் மூட்டை அதை எதுக்குடா அவங்களை ஏற்றி இறக்குன்னு வந்து வேலை வாங்கிட்டு இருக்கா. டேய் அப்போ தானே மரியாதைலாம் இருக்கும். டேய் டேங்கு நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சிண்டா. என்னதுடா அங்கே ஃபிகர் யாரா? இது ஃபிகரா? ஐயே எச்சனாயே, அது வந்து ஜங்கு கட்டிக்கு போகிற மாமியாரா. எது ஜங்கு கட்டிக்கு போகிற மாமியாரா? ஐயோ இல்லை, ஜங்கு கட்டிக்கு போகிற பொண்ணோட அம்மாடா. ஐயோ நல்ல வேலை, ஜங்கு ஷார்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன். அப்பனா டேங்கு இரு, அப்போ என் ஆன்ட்டிக்கு ஒரு விட்டு போட்டு வரேன். பாரு வந்து இடத்துல சுத்தம் மூட்டெல்லாம் வந்து நீ என்னடா விட்டு போடுறேன்னு போற. அப்புறம் பார்த்துக்கோ யூகே, அவங்க விளக்க மாத்தாலே அடிப்பாங்க. ஏது விளக்க மாத்தாலே அடிப்பாங்களாம்? ஐயா யாரும் தெரியுங்களா? ஏன் கை விட்டு ஜங்கு சும்மா விட்டுருவாரு. ஆமாம் ஜங்குக்கு எங்க அவனா
அவன் பொண்டாட்டியோட பேச போயிருக்கான்டா. ஓ, அப்பனா அவன் இந்த ஜென்மத்துக்கு வர மாட்டேனே. சூட்ட முட்டி வந்துடுறான்டா. எங்க அவங்க பாருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நீங்களும் ஜங்குக்கும் அப்ஸ்டேர்ஸ்ல இருந்து கையை பிடிச்சிட்டு கீழே நடந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் இறங்கி வந்த பிறகு உங்க அம்மா அப்பா கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி போறீங்க. ஜங்குக்கு உங்க கையை எழுத்து பிடிச்சிக்கிட்டு எங்க போற? என்ன அம்மாக்கா? அதெல்லாம் நான் தான். ரிங்கெல்லாம் யார் போடுவா? சர்ச்சுக்கு போல. அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். இப்போ ரிங் போடு. ஏன்டா அவகிட்ட போய் மூஞ்ச கட்டுற? அது ஒன்றும் இல்லை, எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி. இல்லை, நாங்கள் இதை பண்ணுற பழகமே இல்லை. நீங்கள் போய் சர்ச்செலாம் போகிறது. ஆனால் உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா இன்னொரு நாளாக போய் சர்ச்சில் போய் பண்ணிக்கலாம். சரியா தங்கச்சி? டே, அவகிட்ட அதான் சொல்லிட்டு இருக்க. சும்மா சொன்னேன்டா, அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாதுல. ஒரு மயிரும் பண்ண மாட்டான், மூட்டிரு. நீங்களும் ஒரு மாதிரி தியரி ஐஸோட ஜங்குக்கு ரிங் போடுறீங்க. ஜங்குக்கும் போடுறான். உங்க அப்பா அம்மாலாம் அழுந்துட்டு இருக்காங்க. ஓகே டே மச்சான், எதுக்கு அவங்களாம் விழுகிறாங்கன்னு தெரியுதா? அதை தெரிஞ்சாலும் நான் ஏன்டா இங்க இருக்கிறேன்? அதுதானே. ரிங்கெல்லாம் மாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஜேகே உங்களை கிஸ் பண்ணிட்டு இதோ பாரு, சும்மா அழுந்துட்டுலாம் இருக்கக்கூடாது, புரிஞ்சா? சரி, ரூமுக்கு போ. ரூமுக்கா? ஏன்? சும்மா கேள்வி கேட்டிருக்காத. எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு இருக்க முடியாது. போ. பின்னா சார் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டை முடிக்கணுமா இல்லையா? இன்னும் இன்னும் மேலே போ. நீங்களும் கம்முன்னு ஜங்குக்க பார்த்துட்டு பொறுமையா மேலே போறீங்க. டேய், நீ எவனோ கேட்டானா? வாய மூட்டுருக்க மாட்டேன். இல்லடா, குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்டா. இந்த ஆணியெல்லாம் பிடுங்க வேணாம், நீ மூட்டு. எங்க நீங்க வரலாம்? இந்த வர நீங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன். ஐய, அவனுக்கு ஏமால அவ்வளோ பாசனம் இல்லை. 2 நிமிஷம் ஓடி வந்துடுவான் பாரு. டேய் கம்முன்னுறா. நீ இன்னும் ரூம்ல போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வரான் ஷர்ட்லெஸ்ஸா. ஆமா, ஷர்ட் எங்க போச்சு? காத்த பறந்துருச்சா? இந்த நக்கல் பேச்சுலாம் இருக்கக்கூடாது. உன்னோட பண்றது எனக்கு ஷர்ட்டே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபார்வர்டா வரான். ஜங்கு சொல்லு. எதுவுமே வேணாமா? புரியுற மாதிரி சொல்லு. என்ன எதுவும் பண்ண வேணாமே, நான் ஸ்கூலே முடிக்கணும். இதோ பாரு, எல்லாம் உங்க அப்பா யோசிக்கணும், நான் இல்லை. இதோ பாருங்க, இப்பெல்லாம் பேசிட்டு தான் நான் ஓடி போயிடுவேன். அது நான் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வசதி பிடிச்சே இருக்கிறான். ஜங்குக்கு உங்களை பெட்டு தள்ளி விட்டு அவன் அப்பா இருந்தா இந்த ஓடி போறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஜங்குக்கு உங்க நெக் பண்ணிட்டு அப்படியே பைட் பண்ணிட்டு இருக்கான். வலிக்குது, வலிக்கணும், அப்படிதான் வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் செமையா கடிக்கிறான். நீங்க ஜங்குக்கோட ஷோல்டரை செமையா வெயிட் பண்றீங்க. இதுவும் பரவாயில்ல, ஒரு மாதிரி நல்லா தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு லைட்டா மூவ் ஆறான். நீங்க ஜங்குக்கு தள்ளி விட்டு 2 கீழே வந்து போயிடுறீங்க. பாரு, என்னதான் என் பேபி காலா இருந்தாலும் எனக்கு இந்த ஐடன் சிக் கேம்லாம் பிடிக்காது. ஒன்லி அப்பா அம்மா கேம் தான், வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அந்த பெட்டை சுத்தி வந்துட்டு இருக்கான். நீ நினைச்சிட்டு இருக்கியா நீ அங்க போயிட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு? நீ வெளியே வரியா, நான் வரட்டா? நீங்களும் பொறுமையா பெட்டு கடையில இருந்து ஏஞ்சி வரீங்க.
ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டு தட்ஸ் மை கேர்ள். ஜங்குக்கை பெட்டில் தள்ளி விட்டு அவங்க மேலே அவங்க ட்ரெஸ்ஸு பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கோட ஹேரை டைட்டாக க்ரிப் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்கள் நெக்கில் இருந்து அப்படியே ஃபுல்லாக கீழே கிளிக் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்கு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி கண்ணை தர நீங்களும் ஒரு மாதிரி ஸ்லோவாக கண்ணை திறப்பீங்க. ஏன்னா நீ இந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிட்டு போல. ஆமாம், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைனாலும் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கொஞ்ச நேரம் உங்களையே அறியாமல் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. லைக் அவன் என்னதான் ஒரு மாஃபியா கிங்காக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட். ஏய் எதுக்கு என்ன எப்படி பார்க்குற? எப்படி ஏதோ நான் மான்ஸ்டரே இல்லாத மாதிரி பார்க்குறா? ஆமாம், பின்ன நீங்கள் மான்ஸ்டரா? உனக்கு தெரியல என் பசியை பற்றி. உங்களுக்கு பசி? இது பசி இல்லை, வேறு பசி. நீ இப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா வச்சுக்கோயா, எல்லா டைமும் அவங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன். டேரக்டாக மேட்ரு தான். அப்புறம் நான் மான்ஸ்டர் ஆகிறத நீ ஏன் நினச்சாலும் தடுக்க முடியாது. இங்க பார்க்கறது ஒரு குற்றமா? ஹஸ்பண்ட வைஃப் பார்க்காம வேற யார் பார்ப்பாங்க? இதெல்லாம் பேசணும் யாரே சொல்லி கொடுக்குறான்? யாரும் இல்லை, நான் தான். நீ தானே பேசின, அப்போ நீயே பனிஷ்மெண்ட் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதை பிடிச்சி நல்லா அமுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு உங்கள் வாயை மூடுறீங்க. ஜங்குக்கு உங்கள் 2 ஹேண்டையும் எடுத்து உங்களுக்கு தலைக்கு மேலே பெட்டில் பின் பண்ணுறான். பாரு, ஆயிரம்லாம் கை வைக்கக்கூடாது, புரிஞ்சா? ஜங்குக்கு உங்களை கிஸ் பண்ணிகிட்டே கீழே வந்துட்டு உங்கள் டைல்ஸை டைட்டாக க்ரிப் பண்ணுறான். எனக்கு எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் இதான் என் ஃபேவரட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைஸை க்ரிப் பண்ணிட்டு அப்படியே கடிக்கிறான். எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும்னா யார் கூட என்ன நினச்சிட்டியா? யார் கூடயும் பண்ணன? நான் வெறிச்சு நின்று நான் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க தான் வேற, நீ வேற, புரிஞ்சா? உங்கள் அப்பா அம்மா கேட்கலையா? அதை பற்றி பேசாதா, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஐஸ்லாம் கலங்குது. அவங்களாம் இல்லை, உங்களுக்கு தெரியுது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு. நீங்கள் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிட்டா ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஜங்குக்கோட ஃபேஸ். ஏய் என்னடி பண்ணுற? சின்ன வயசுல இறந்துட்டாங்க, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஜங்குக்கோட டியர்ஸ் மேலே ஃபாலோ ஆகுது. உங்களோட ஹக்கு ஜங்குக்கு வார்மாக ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இது மாதிரி பண்ணுறதுலாம் புரியல அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் லைட்டாக மூவ் ஆகிறீங்க. ஜங்கு உங்களை திருப்பி டைட்டாக ரப் பண்ணிட்டா அவன் ஹெட்டை வச்சு நல்லா ரப் பண்ணுறான். ஜங்கு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் ஃபேஸை கட் பண்ணுறான். எனக்கு பிடிச்சிருக்குதுடி, எனக்குன்னு யாரும் கேர் பண்ணுறது எனக்கு மட்டும்தான். ஜங்கு எனக்கு உங்களை பார்த்தா மான்ஸ்டர் மாரிலாம் ஃபீல் ஆகுது, பேபி மாரி ஃபீல் ஆகுது. என் பேபி கழிக்கிற பேபி மாரி ஃபீல் ஆகுறேன்னா பாரியா, இந்த நைட்டுக்குள்ள என் பேபி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டை யூஸ் பண்ணுறான். டோரை நாக் பண்ணுற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு அவன் பேண்டை கரெக்ட் பண்ணுறான். நீங்கள் பிளாங்கெட்குள்ளே போட்டு ஒரு மாதிரி எழுதிக்கீங்க. ஜங்குக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மெட் பண்ணிட்டு, யாரு
டோருக்கு ஆப்போசிட்ல இருக்க காயம் சார் பிளாக் ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியல, சத்தமா சொல்லுங்க. சார் பிளாக் ரோஸ். ஏன்னா அவங்க வரலையா? அவனே ஃபர்ஸ்ட் டைம் தூங்கிட்டாரியா? அவனை கூப்பிட்டா வருவான்ற. டேய் மச்சான், கருப்பு ரோஸாடா, வெளியே வாடா. ஃபர்ஸ்ட் நைட்லாம் அப்புறம் வச்சுக்கோடா. சங்குக்கோட ஃபேஸ் சடனா சீரியஸா மாறுது. அவனோட ஷர்ட் எடுத்துட்டு அவன் படுக்க போறான். சங்கு, பிளாக் ரோஸ்னா என்ன? அது ஒன்றும் இல்லை, ஒரு டேஞ்சர்னு அர்த்தம். போய் பார்த்துட்டு வந்துடுறான். நைட்டு ஒரு லாக் பண்ணிட்டு உள்ளே நான் வந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணேன். புரிஞ்சா? சங்கு உங்களை கிஸ் பண்ணிட்டேன். சரி சேஃபாரு. சங்கு, காலையில் 8 o'clock ஸ்கூலில் வேணும். என் பேபி காலேஜ் ஸ்கூலில் விழுது கரெக்டாக டைமில் இருப்பேன். உன் கண்ணை மூட்டு பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு அதுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா விங் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் ஸ்லோவாக பெட்லேருந்து ஏறிச்சு வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு திருப்பி பெட்லேயே போகிறீங்க. என்னதான் சங்குக்கு இந்த மாதிரிலாம் பேசினாலும் உங்களுக்குள்ளே ஒரு மாதிரி சேடாக தான் இருக்குது. சங்குக்கு போகிறான்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு சவுண்டு. நீங்களும் விண்டோ சைட்ல போய் பாக்குறீங்க. அப்புறம் சங்கு கார்ல உட்காந்துட்டு இருக்கான். உங்களை பார்த்து பாய் மாரி காமிக்கும். உங்களை பார்த்து ஐவிங் பண்ணிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு இருக்கான். சங்குக்கோட பாடி கார்ட்ஸ்லாம் சைட்ல திரும்பி சிரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யாருமே பார்த்தது இல்லை ஜங்குக்கு எவ்வளோ ஹாப்பியா அதுமாரி இந்தமாரி நடந்துக்கிட்டான். ஜங்குக்கு திருப்பியும் உங்களை பார்த்து பாய் காமிச்சிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஷேக் பண்றான். நீங்களும் ஸ்மைலோட வீட்டுக்கு போறீங்க. அப்போ ஒரு சவுண்ட். இந்த மாரி நீங்களும் உடனே போயிட்டு விண்டோ சைட்ல பாக்குறீங்க. அப்போ ஜங்குக்கோட ஹார்ட்ல ஃபுல்லா பிளட். உங்க ஷோல்டர்ல யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டெக்காகி நிற்குங்க. உங்களுக்கு அப்ப என்ன செய்யணும்னே தெரியல. சங்குக்கோட பாடி கார்ட்ஸ்லாம் ஒரு எழுப்ப பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கீழே உட்காருங்க. உடஞ்சி போய் இப்போ என்ன நடக்குதுன்னு அவங்களால ரியலைஸே பண்ண முடியல. சங்குக்கூட இருந்தது ஃபியூ ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் அவனோட முழுசாக ஹஸ்பண்டை எடுத்துக்கிட்டீங்க. சங்கு பேசினதான் ஞாபகம் இருக்கு. எனக்காக கேர் பண்ண நீ இருக்க. கண்ணிலிருந்து டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. உன்னிடம் தோற்கிறேன், நான் தோற்கிறேன் என்னாகும் இங்கே. முதலாய் மயங்குகிறேன். ஓகே காய்ஸ், இதோட இந்த பாட்டு முடியுது. நான் காலையில் போடணும்தான் நினச்சேன், பட் நெட்வொர்க் இஷ்யூ. சாரி. சரி, பாய். லவ் யூ.